ஹலோ கைஸ், சுமார் 9.6 சதுர மில்லியன் பரப்பளவை கொண்ட உலகின் 4வது மிகப்பெரிய நாடு தான் சீனா. இன்னைக்கு சீனா உலகத்திலேயே எவ்வளவு சக்தி வாய்ந்த நாடாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்திலேயே 2வது பெரிய பொருளாதாரத்தை கொண்ட இன்றைய சீனா 47 ஆண்டுகளுக்கு முன் இருந்த நிலையே வேற. 1978க்கு முன்பு வர சீனாவில் சுமார் 60% மக்கள் ஏழ்மையான நிலையில தான் இருந்தாங்க. வறுமை, பட்டினி மற்றும் விவசாயத்தை தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆனா கடந்த 47 ஆண்டுகள்ல சீனா எல்லா துறைகளிலும் அசூர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி 1978 காலகட்டத்தில் குளோபல் ஜிடிபியில சீனாவின் பங்கு வெறும் 2% தான். ஆனா இன்றைய குளோபல் ஜிடிபியில சீனா 18%க்கு மேல பங்களிக்குது. மேலும் அவர்களுடைய வறுமை விகிதம் இப்போ 1%க்கும் குறைவா தான் இருக்கு. 1990 காலகட்டத்தில் நம்ம இந்தியர்களுடைய சராசரி வருமானமும் சீனர்களுடைய வருமானமும் ஏறக்குறைய ஒரே அளவுல இருந்த நிலையில இன்றைக்கு நம்மளை விட சீனர்களின் வருமானம் சராசரியா 5 மடங்கு அதிகமா இருக்கு. சீனாவின் இந்த முன்னேற்றத்திற்கு என்ன காரணம்? மிகவும் ஏழ்மையில இருந்த நாடு எப்படி படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சு இன்று ஒரு சூப்பர் பவர் நிலைமைக்கு வந்தது? என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ சீனாவின் அபாரமான வளர்ச்சியை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சீனா எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுங்கிறது நமக்கு புரியணும்னா சீனாவின் 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவை குவின் டைனஸ்டி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்துல தான் சீனாவை நோக்கி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் படையெடுக்க தொடங்கினாங்க. அதுலயும் குறிப்பா 1839ஆம் ஆண்டு பிரிட்டன் மிக அதிக அளவுல தேயிலை இறக்குமதியே செஞ்சது. இந்தியாவை போல முழுமையா தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வராம அதன் வளங்களை மட்டும் பிரிட்டிஷ் சுரண்ட ஆரம்பிச்சாங்க. அதுலயும் போதைப் பொருளை சட்டவிரோதமா விற்பனை செய்ய தொடங்கினாங்க. இதனால லட்சக்கணக்கான சீனர்கள் போதைக்கு அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கை சீரழிந்தது. இதனால சீனாவின் அப்போதைய குவின் டைனஸ்டி போதைப் பொருளை தடை செஞ்சது. இதனால கோபமடைஞ்ச பிரிட்டன் 1839ஆம் ஆண்டு சீனா மீது போர் தொடுத்தது. இந்த போர்ல சீனா படுதோல்வி அடைஞ்சது. இதன் விளைவாக சீனாவின் துறைமுகங்கள் எல்லாம் பிரிட்டனின் கட்டுப்பாட்டுக்குள்ள போனது. பிரிட்டனிடம் தோல்வி அடைஞ்சதுனால சீனாவின் குவின் டைனஸ்டி ரொம்பவே பலவீனமாக இருந்தது. இந்த போரின் காரணமா ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய குவின் டைனஸ்டி மக்கள் மீது அதிக வரியை விதிச்சது. இதனால மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. இதன் விளைவா 1850ஆம் ஆண்டு தாய்பிங் ரெபெலியன்ங்கிற ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் வெடிச்சது. இதுல பல மில்லியன் மக்கள் உயிரிழந்தாங்க. இதன் மூலம் குவின் டைனஸ்டி இன்னும் பலவீனம் அடைஞ்சது. சீனாவின் இந்த பலவீனத்தை கேள்விப்பட்ட ஜப்பான் சீனாவை கைப்பற்ற நினைச்சது. 1894ஆம் ஆண்டு முதல் சைனோ ஜாப்பனீஸ் போர் நடந்தது. இந்த சைனோ ஜாப்பனீஸ் போர் ஏன் நடந்ததுன்னு தெரியணும்னா அதை ஒரு தனி வீடியோவை தான் சொல்லணும். இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, இதை தொடர்ந்து 1937ஆம் ஆண்டுல இருந்து 1945 வரை 2ஆம் உலக போரின் ஒரு பகுதியா நடந்த இந்த போர்ல சுமார் 30 மில்லியனுக்கும் அதிகமான சீனர்கள் ஜப்பானியர்களால கொல்லப்பட்டாங்க. ஆனா சீனா 2ஆம் உலக போர்ல ஆலைட் போர்சஸ் கூட சேர்ந்து சண்டை போட்டது. 2ஆம் உலக போர் எப்படி நடந்ததுன்னு தெரியணும்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்த இந்த வீடியோவை பாருங்க. இந்த நேரத்துல சீனாவின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக 2 பெரிய கட்சிகளான KMTங்கிற நேஷனலிஸ்ட் பார்ட்டியும் CCPங்கிற சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் ஒருவருக்கொருவர் மோதினாங்க. ஆனா ஜப்பானுங்கிற ஒரு பொது எதிரிய வீழ்த்துவதற்காக இந்த 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்தாங்க. இறுதியா ஜப்பான் 1945ல 2ஆம் உலக போர்ல தோல்வி அடைஞ்சது. இதனால ஜப்பான் சீனாவை விட்டு வெளியேறியது. இந்த நேரத்துல CCP கட்சிக்கும் KMT கட்சிக்கும் இடையில மறுபடியும் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல்ல CCP கட்சி வெற்றி பெற்று 1949ஆம் ஆண்டு மாவோ ஜெடாங் தலைமையிலான கம்யூனிஸ்ட் பார்ட்டி சீனாவில் பதவியேற்றது. இதன் மூலம் சீனாவின் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. சீனாவின் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தோல்வியுற்றதுனால அவங்க சீனாவுக்கு பக்கத்துல இருக்கிற தீவுக்கு தப்பிச்சு போனாங்க. அதுதான் இன்றைய தைவான். நம்ம இந்தியாவும் சீனாவும் ஒரே காலகட்டத்தில் தான் சுதந்திரம் அடைந்தது. 1958ல மாவோ கிரேட் லீப் ஃபார்வர்டுங்கிற கொள்கையை தொடங்கினாரு. சீனாவில் பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்தை கொண்டு வருவதே இதன் நோக்கமாகும். இதுல 2 முக்கிய கொள்கைகள் இருந்தது. ஒன்னு லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன். இதுல அரசாங்கம் நில உரிமையாளர்கள் கிட்ட இருந்து நிலங்களை திரும்பி பெற்று விவசாயிகள் கிட்ட கொடுத்தாங்க மற்றும் நிலங்களின் உரிமை அரசாங்கம் கிட்ட தான் இருந்தது. 2வது இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸ்டீல் உற்பத்திக்காக பெரிய ஸ்டீல் பிளான்ட்ஸ் கட்டப்பட்டன. ஆனா இது ரெண்டுமே தோல்வியுற்றது.
மாவோவின் இந்த கொள்கைகள்னால சீனாவுல உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால ஏற்பட்ட பஞ்சத்துல ஏறக்குறைய 5 கோடிக்கும் அதிகமான சீனர்கள் உயிரிழந்தாங்க. இதுதான் வரலாறுல தி கிரேட் சைனீஸ் ஃபெமைன் அழைக்கப்படுது. அப்பவும் மாவோ தன்னுடைய கொள்கைகளிலிருந்து பின்வாங்கல. என்னதான் மாவோ உள்நாட்டு போர்ல ஜெயிச்சிருந்தாலும் அவருடைய கொள்கை அளவுல அவரு தோத்து போயிட்டாருன்னு தான் சொல்லணும். 1976ஆம் ஆண்டு மாவோ ஜெடாங் உடல்நலை குறைவு காரணமா காலமானார். சீனாவில் மாவோவின் மரணத்திற்கு பிறகு ஒரு புதிய தலைவர் ஆட்சிக்கு வந்தாரு. டெங் ஜியோபிங் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் தலைவரானாரு. இவரு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனானும் அழைக்கப்படுறாரு. ஏன்னா இவருடைய ஆட்சி காலத்துல தான் சீனா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. இவரு மாவோவுடைய கொள்கைகளில் இருந்து மாறுபட்டாரு. சீன பொருளாதாரத்து மேல அரசாங்கம் ரொம்ப இறுக்கமான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளதாக டெங் நம்பினாரு. அதனாலதான் அவரு தனது எக்கனாமிக் லிபரலைசேஷன் கொள்கைகளை அறிமுகப்படுத்தினாரு. உதாரணத்துக்கு நில உரிமை கொள்கையையே எடுத்துக்கலாம். மாவோ காலத்துல விவசாய நிலங்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு தான் சொந்தமாக இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரித்து கொடுக்கப்படும் நிலத்துல விளையும் பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு தான் சொந்தம்னு சொல்லி விவசாயிகளுக்கு வெறும் கூலியை மட்டும்தான் கொடுத்தாங்க. இதனால விவசாயிகளுக்கு எந்த ஒரு பலனும் ஏற்படாததால உற்பத்தியும் குறைந்து மாவோ காலத்தில் பஞ்சம் ஏற்பட வழிவகுத்தது. ஆனா டெங் ஜியோபிங் விவசாய நிலங்களை நீண்ட நாட்களுக்கு குத்தகைக்கு கொடுத்தாரு. அதுல அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட வரியை செலுத்திட்டு மீதம் உள்ள விளைச்சலை விவசாயிகளை விற்று பலன் பெறலாம்னு கொள்கையை வகுத்தாரு. இதனால சீனாவுல விவசாய உற்பத்தி 3 மடங்கு அதிகமானது. கடந்த 2019ஆம் ஆண்டின் ஒரு புள்ளி விவரப்படி சீனா நம்ம இந்தியாவை விட குறைவான பரப்பளவுல விவசாயம் செஞ்சாலும் இந்தியாவை விட அதிக விளைச்சல் பெறுவதாக புள்ளி விவரங்கள் காட்டுது. அடுத்த பெரிய நடவடிக்கை கல்வியில ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதாகும். இதன் காரணமா டெங் ஜியோபிங் 1986ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் கட்டாய கல்வி சட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. 9 ஆண்டுகளுக்கு சீனாவில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை கற்பிக்கணும். இதை இந்தியாவுடன் ஒப்பிட்டு பார்த்தா பல ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2009ல தான் இந்தியாவில் த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது மட்டும் இல்ல, சீனா தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வியிலையும் கவனம் செலுத்தியது. வேலைகள்ல உண்மையில் தேவையான திறன்கள் மக்களுக்கு கற்பிக்கப்பட்டது. இதன் காரணமா சீனாவில் எழுத்தறிவு விகிதம் மிகவும் மேம்பட்டது. 1982ல சீனாவின் லிட்ரசி ரேட் 65% இருந்தது. 2021ல அது கிட்டத்தட்ட 99.75% எட்டியது. இதை இந்தியாவுடன் ஒப்பிட்டு பார்த்தா இன்றைய மொத்த லிட்ரசி ரேட் விகிதம் 80.9% இருக்கு. டெங் ஜியோபிங் 1978ஆம் ஆண்டு சிங்கப்பூர் போயிருந்தப்போ அங்க இருக்கிற சீனர்கள் முதலாளித்துவத்தால எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க என்பதை கவனிச்சாரு. சீனா மாதிரி சிங்கப்பூர் எப்படி இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சதுன்னு தெரியணும்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்த இந்த வீடியோவை பாருங்க. அதே மாதிரி சீனாவில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஓபன் டோர் பாலிசியை கொண்டு வந்தாரு. இதுதான் எக்கனாமிக் லிபரலைசேஷன் அழைக்கப்படுது. 1978ஆம் ஆண்டு சீனா இதை செஞ்சது. ஆனா இந்தியா இதை 1991ஆம் ஆண்டு தான் செஞ்சது. அதன்படி நாடு முழுவதும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லப்படுற சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கினாரு. சென்ஜென்ங்கிற சின்ன மீன்பிடி கிராமம் தான் முதல்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக அறிவிக்கப்பட்டது. சில வருடங்கள்லேயே உலகத்திலேயே மிக முக்கியமான நகரமாக சென்ஜென் உருவானது. 1980களில் அதனுடைய வருமானம் $0.3 பில்லியன் இருந்தது. ஆனா 2020ஆம் ஆண்டுல அதனுடைய வருமானம் $420 பில்லியன் அளவுக்கு உயர்ந்து சென்ஜென் பகுதி மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சது. சென்ஜென் நகரத்தோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல $10 மில்லியன் அதிகமா முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு நிலம் நீண்ட நாட்களுக்கு அரசாங்கத்தால குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த நிறுவனங்கள் இறக்குமதி செய்யும் ஹெவியான இயந்திரங்களுக்கு இறக்குமதி வரி வெறும் 1% தான். ஆனா நம்ம இந்தியாவில் இப்படி இறக்குமதி செய்யப்படும் இயந்திரங்களுக்கு 100% வரி. அதே போல சீனாவில் சில நிறுவனங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு எந்த வரி விதிப்பும் விதிக்கப்படாது. மேலும் சீனாவின் மற்ற இடங்கள்ல 33% இருக்கிற வரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கிற நிறுவனங்களுக்கு வெறும் 15% கொடுக்கப்பட்டது. அதே போல அமெரிக்காவில் தொழிலாளர்களின் சம்பளத்தை ஒப்பிடும்போது சீனாவில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் பல மடங்கு குறைவு. இப்படி நிறைய சாதகமான சூழ்நிலைகள் சீனாவில் இருக்கிறதுனால நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் சீனாவை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. இப்படி சீனாவில் தொழில் தொடங்குற நிறுவனங்களுக்கு சீனா இவ்வளவு சலுகைகள் கொடுத்தா அதுல இருந்து சீனாவுக்கு எப்படி வருமானம் வரும்னு நீங்க கேட்கலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள்ல சீனர்கள் பணிபுரியும் போது தனி மனித வருமானம் அதிகமாகும்.
அப்படி அதிகமாகும் போது அரசாங்கத்திற்கு கல்வி, சுகாதாரம் மற்றும் மானியங்களுக்கு செலவழிக்கக்கூடிய தொகை ரொம்பவே குறையும். அதே சமயம் சீனாவில் தனிமனித சராசரி வருமானம் 1990ஆம் ஆண்டை விட இப்போது 5 மடங்கு உயர்ந்திருக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே தயாரிக்கப்படுற 5ல் 1 பொருள் சீனாவில் தயாரிக்கப்படுற அளவுக்கு பல நாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் சீனாவில் தங்களுடைய நிறுவனங்களை அமைச்சிருக்காங்க. பொதுவா நம்ம இந்தியாவில் வேளாண்மை மற்றும் பால் உற்பத்திக்கு மட்டும்தான் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும். இதுக்கு உதாரணமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவி நிறுவனத்தை சொல்லலாம். இதே மாதிரியான அமைப்பு சீனாவிலையும் இருக்கு. அதோட பேர் தான் TVES சொல்லப்படுற டவுன்ஷிப் அண்ட் வில்லேஜ் என்டர்பிரைசஸ். கிராமப்புறங்கள்ல பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவதும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் இவங்களுடைய நோக்கமாகும். இந்த அமைப்பு வெறும் விவசாயத்திற்கு மட்டுமில்ல, டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ்னு எல்லா துறைகளுக்காகவும் இருக்கும் கூட்டுறவு சங்கம். உலகத்தோட மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய வாவை நிறுவனமும் இந்த TVE அமைப்பை சேர்ந்ததுதான். அதே மாதிரி சீனாவின் வென்சவ் நகரத்துல சின்ன சின்ன ஷூ ஃபேக்டரிஸ் உள்ளூர் மக்களால் திறக்கப்பட்டது. அது இன்னைக்கு TVE அமைப்பின் உதவியுடன் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு பல்வேறு நாடுகளுக்கு ஷூஸை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு வருது. 1990ல மட்டும் இந்த TVES மூலம் 10 கோடிக்கும் அதிகமான கிராமப்புற வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால மக்களின் வாழ்க்கை தரம் அதிகரிக்க தொடங்கியது. வழக்கமா கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்கள்ல வருமான இடைவெளி இருக்கும். ஆனா இங்க TVE காரணமா இந்த வருமான இடைவெளி குறைஞ்சது. 1990களில் சீனாவின் மொத்த தொழில்துறை உற்பத்தியில சுமார் 20% TVEகளில் இருந்து தான் வந்தது. இதன் காரணமா மில்லியன் கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. இதனால மட்டும்தான் சீனா இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. சீன அரசு தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டு வரப்படும் திட்டங்கள் தான் சீனாவின் இன்னொரு பெரிய வளர்ச்சிக்கு காரணம். அதுக்கு உதாரணமா சோலார் பேனல்ஸ் மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியை சொல்லலாம். இப்போ நாம பயன்படுத்துற சோலார் பேனல்ஸ் 1995லேயே அமெரிக்காவில் புழக்கத்தில் இருந்தது. அப்போ உலக உற்பத்தியில 45% சோலார் பேனல்ஸ் அமெரிக்காவில் தான் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனா அடுத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கால வெறும் 10% சோலார் பேனல்ஸ் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டது. ஏன்னா உலக உற்பத்தியில பாதி சோலார் பேனல் சீனாவில் தயாரிக்கப்பட்டது. வெறும் 10 ஆண்டுகள்ல இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு பார்த்தா, முதல்ல இந்த சோலார் பேனல் செய்வதற்கான மூலப்பொருள் பாலிசிலிகான். இந்த பாலிசிலிகான் இங்கட்ஸாக உருமாற்றப்பட்டு வேஃபர்ஸாகவும் அதன் பிறகு செல்ஸாகவும் மாற்றப்படுது. கடைசியில அந்த செல்ஸை வச்சுதான் சோலார் பேனல்ஸ் தயாரிக்கப்படுது. 2021ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி சோலார் பேனல்ஸுக்கு தேவையான பாலிசிலிகான்ஸ் 80%க்கும் அதிகமா சீனாவில் தான் உற்பத்தி செய்யப்படுது. அதோட மற்ற மூலப்பொருட்களான வேஃபர்ஸ் மற்றும் இங்கட்ஸ் உலகத்திலேயே சீனாவில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதனால எந்த நாட்டுக்கு சோலார் பேனல்ஸ் தேவைப்பட்டாலும் அதை சீனாவிடம் இருந்து தான் வாங்கி ஆகணும். சீனா வைக்கிறது தான் விலை. அவங்க எவ்வளவு அதிக விலை நிர்ணயம் செஞ்சாலும் அதை அந்த நாடுகள் எல்லாம் வாங்கி தான் ஆகணும். ஏன் வளர்ந்த நாடுகள் எல்லாம் இதை கவனம் செலுத்தாம கோட்டை விட்டாங்கன்னு நீங்க கேட்கலாம். 2000ஆம் ஆண்டின் தொடக்கத்துல சோலார் பேனல்ஸை தயாரிச்சு அதுல இருந்து மெகாவாட் மின்சாரம் எடுக்க இந்திய மதிப்பின்படி 60,000 ரூபாய் செலவானது. ஆனா அதே மின்சாரத்தை நிலக்கரி வச்சு தயாரிக்கிறது வெறும் 10,000 ரூபாய் தான் செலவானது. இதனால அமெரிக்காவில் சோலார் பேனல் தொழில் செஞ்சவங்க நட்டமாகி தொழிலை விட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனா 2003ஆம் ஆண்டு சீன நிறுவனங்கள் சோலார் பேனல்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சப்போ இதே மாதிரி நட்டத்தை அவங்களும் சந்திச்சாங்க. ஆனா அந்த நிறுவனங்கள் அடுத்து 10 ஆண்டுகளுக்கு அந்த நட்டத்தை சமாளிச்சாங்க. எப்படின்னா சோலார் பேனல்ஸ் தான் ஃபியூச்சர் மார்க்கெட் என்பதை சீன அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால இந்த நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட நட்டத்தை அரசாங்கம் சரி செஞ்சது. மேற்கொண்டு இதற்கு தேவையான ஆராய்ச்சிகளுக்கான பணம் மற்றும் தொழிற்சாலைகளையும் கட்டி கொடுத்தது. இந்த சோலார் பேனல்ஸ் தயாரிக்கும் தொழிலை சீன அரசாங்கம் 15 வருடம் காப்பாத்தினாங்க. இவர்களுடைய 15 வருட ஆராய்ச்சியுடைய பலனாக சோலார் பேனல்ஸை வச்சு 1 மெகாவாட் மின்சாரம் வெறும் 3000 ரூபாயில உற்பத்தி செஞ்சாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் 1 மெகாவாட் உற்பத்தி செய்ய வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான் செலவாகுது. நிலக்கரி இன்னும் 100 வருடங்கள தீர்ந்து போகலாம். ஆனா சூரிய ஒளி நமக்கு எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஒண்ணு. இதனால இதை பயன்படுத்தி மிகவும் சீப்பா மின்சாரம் தயாரிக்கலாம்னு சொல்லும் போது உலக நாடுகள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. இப்படி கண்டிப்பா உலக நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சீனா 15 வருடங்களுக்கு முன்னாடியே தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் போட்டது. இப்போ அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்கு. அதே போல சீனாவுடைய இன்னொரு தொலைநோக்கு திட்டம் 2008ஆம் ஆண்டு உலகமே பெரும் பொருளாதார நெருக்கடியில மாட்டி அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வரணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல சீனா மட்டும் ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற காங்கோ நாட்டில் நுழைய முயற்சி செஞ்சது.
இந்த காங்கோ நாட்டில் இருந்த உள்நாட்டு புரட்சி மற்றும் தீவிரவாத குழுக்களால எந்த நாடும் காங்கோ நாட்டில் முதலீடு செய்ய முன்வராத காலத்துல சீனா சுமார் $5 மில்லியன் லோனை அந்த நாட்டோடைய உள்நாட்டு கட்டமைப்புக்காக கொடுத்தாங்க. பொருளாதார நெருக்கடி காலத்துல யாருமே முதலீடு செய்ய விரும்பாத நாட்டுல சீனா முதலீடு செஞ்சது அப்போது மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டது. இதுக்கு என்ன காரணம்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய கோபால்ட் தங்கம் கிடைக்கக்கூடிய சுரங்கம் காங்கோல தான் இருக்கு. கோபால்ட் தான் எலக்ட்ரிக் வாகனங்கள்ல பேட்டரி தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கியமான மூலப்பொருள். 2021 ஆண்டின் புள்ளி விவரப்படி காங்கோ நாட்டுல 3.5 மில்லியன் டன் கோபால்ட் இருக்கு. அதாவது உலகத்துல உள்ள பாதிக்கும் மேல கோபால்ட் காங்கோ நாட்டுல தான் இருக்கு. ஆனா 2008ங்கிறது யாருமே எலக்ட்ரிக் கார் மற்றும் எலக்ட்ரிக் பைக்கை பத்தி யாருமே பேசாத ஒரு காலகட்டம். ஆனா அப்பவே சீனா கோபால்ட் மேல ஒரு கண்ணை வச்சிருந்தது. 2008லேயே இதுக்கான எதிர்கால அத்தியாவசியத்தை புரிஞ்சுக்கிட்ட சீனா காங்கோ நாட்டோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. அதன்படி சீனா காங்கோவுக்கு லோன் தருவதாகவும் அதுக்கு பதிலா காங்கோ அரசாங்கத்திலிருந்து கோபால்ட்டை வெட்டி எடுக்கிற உரிமையை சீனாவுக்கு கொடுக்க வேண்டும்னு ஒப்பந்தம் பண்ணாங்க. அதன்படி அந்த நாட்டுல உள்ள கோபால்ட் சுரங்கங்கள் 70% சீனாவின் கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்போ இந்த 17 வருஷத்துல கோபால்ட் விலை 4 மடங்கு அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த 8 வருடங்கள்ல கோபால்ட்டின் விலை இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு அதிகமாகும்னு கணிக்கப்படுது. இப்போ இந்த லாபத்தை ஈட்டுவதற்கு சீனா காத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தொகை பெருக்கம் ஒரு நாட்டோடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடைன்னு சொல்றவங்களுக்கு மக்களை சரியா வழி நடத்தினா மக்களோடு சேர்ந்து நாடும் முன்னேறும் என்பதற்கு சீனா ஒரு மிக சிறந்த உதாரணம். டெங் சியாவோபிங்கின் அரசாங்கம் கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறைகள்ல பல முதலீடுகளை செஞ்சது. அது ஸ்டெம் துறைகள்னு அழைக்கப்பட்டது. இப்படி பல கொள்கைகள் மூலம் சீனாவுல ஒரு டேலண்ட் பூல உருவாக்கினாரு. டெங்கின் காலத்துல எல்லா துறைகளும் டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டது. பொருளாதார ரீதியா அதிக சுதந்திரம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த அனைத்து கொள்கைகளின் காரணமா மில்லியன் கணக்கான மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வர தொடங்கினாங்க. மக்களின் வாழ்க்கை மாற தொடங்கியது. டெங் சியாவோபிங்குக்கு அடுத்தடுத்து வந்த சீன தலைவர்களும் இந்த கொள்கைகளை தான் பின்பற்றினாங்க. அதுவும் இன்றைய சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2012ல சீனாவின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்ட பிறகு சீனாவின் பொருளாதாரம் 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரிச்சிருக்கு. அதே போல சராசரி தனிநபர் வருமானமும் அதிகரிச்சிருக்கு. இவருடைய தலைமையின் கீழ் உலக அரங்குல சீனாவின் இருப்போம் வளர்ந்து வரும் சூப்பர் பவராக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். சீனாவின் இந்த வளர்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.